காலத்தின் பக்கங்களை 3ஆம் நூற்றாண்டிற்கு திருப்பி பார்த்தால் இன்றைய லெபனானில் உள்ள ஹெலியோபோலிஸ் நகரில் ஒரு வீரம் செறிந்த கதை பிறந்தது. அதுதான் புனித பார்பராவின் கதை. அழகும் அறிவும் நிறைந்த பார்பராவை உலக கண்ணோட்டத்திலிருந்து மறைக்க அவரது தந்தை டயோஸ்கோரஸ் ஒரு கோபுரத்தில் சிறை வைத்தார். ஆனால் அந்த தனிமை அவரை கடவுளிடம் நெருக்கமாக்கியது. அவர் கிறிஸ்தவ மதத்தை இரகசியமாக தழுவினார். ஒருமுறை அவரது தந்தை இல்லாதபோது அவர் தங்கியிருந்த குளியல் அறையில் 2 ஜன்னல்களுக்கு பதிலாக 3 ஜன்னல்களை வைக்கச் சொன்னார். அது பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்ற மூவொரு இறைவனை குறிக்க அவர் செய்த புரட்சி. இதைக் கண்டு ஆத்திரமடைந்த தந்தை அவரை தண்டிக்கத் துணிந்தார். மதம் மாற மறுத்த பார்பரா பல சித்திரவதைகளை அனுபவித்தார். இறுதியில் அவரது தந்தையாலேயே அவர் தலை துண்டிக்கப்பட்டபோது ஒரு மின்னல் தாக்கி அவரது தந்தை அங்கேயே உயிரிழந்தார். மின்னலால் நீதி வழங்கப்பட்டதால் இன்று புனித பார்பரா இடி, மின்னல் மற்றும் வெடிபொருட்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் புனிதராக போற்றப்படுகிறார். சுரங்கத் தொழிலாளர்கள், பீரங்கி படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்களின் காவல் தூதராக அவர் விளங்குகிறார். துன்பங்கள் வந்தபோதும் தன் நம்பிக்கையை விட்டுக் கொடுக்காத புனித பார்பராவின் வாழ்க்கை இன்றும் பலருக்கு துணிச்சலையும் உறுதியையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது.